ஹாய், இன்றைக்கி பாவக்காய் காரக்குழம்பு எப்படி செய்து வாங்க பார்க்கலாம். இதுக்கு 6 கிலோ பாவக்காய் எடுத்துக்கிட்டேன். நல்லா பொடியை கட் பண்ணிக்கிட்டேன். புளி கொஞ்சம் சுடு தண்ணி வச்சு ஊற வச்சுக்கிட்டேன். இப்போது கட் பண்ணி வச்சுக்கிற பாவக்காயை சுடு தண்ணியில் போட்டு ஒரு பாதி வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ கடாயில் எண்ணெய் வச்சுட்டு கடுகு சோம்பு போட்டுக்கலாம். அதிலே ஒரு வெங்காயம் கட் பண்ணி சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை, உப்பு, மஞ்சத்தூள் போட்டுட்டு ஃப்ரை பண்ணிக்கலாம். ஃப்ரை ஆகுதுமே தக்காளி 2 தக்காளி கட் பண்ணி சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு தக்காளி நல்லா கொஞ்சம் வந்த பின்னாடி நம்ம வேக வச்சுக்கிற பாவக்காய் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஒரு 2 மினிட்ஸ் நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். இப்போ நம்ம கரைச்சி வச்சுக்கிற புளியை ஊற்றிக்கலாம். புளியை ஊற்றிட்டு அப்புறம் நம்ம காரம் சேர்த்துக்கலாம். உங்களுக்கு காரம் எவ்வளோ வேணுமோ அதை போட்டுக்கோங்க. காரம் சேர்த்துட்டு அதிலே கொஞ்சம் தனியாக கூட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஒரு 5 மினிட்ஸ் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போது கொஞ்சமாக தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். தண்ணி ஊற்றிட்டு எல்லாம் மிக்ஸ் பண்ணிவிட்டு மூடி போட்டுட்டு ஒரு 5 மினிட்ஸ் விட்டுடலாம். நல்லா கொச்சி வந்த பின்னாடி பூண்டு இதுக்கு இடித்து போட்டுக்கோங்க. அப்போ தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும், ஃப்ளேவர் கூட நல்லாயிருக்கும். இது மாதிரி கொதி வந்த பின்னாடி லாஸ்ட்டில் கொஞ்சம் மல்லாட்டு பொடி போட்டுக்கோங்க. டேஸ்ட் நல்லாயிருக்கும், கசப்பு இருக்காது. லாஸ்ட்டில் மல்லி இலை போட்டு சர்வ் பண்ணிக்கோங்க. டேஸ்ட் சூப்பராக இருக்கும்.